கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமும் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நம்முடைய ஆண்டவர் அனாதியா என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறார். அவர்தான் உலகத்தை உண்டாக்கினார். இந்த வசனத்தில் 2 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நித்திய புயம். நித்திய புயம் என்பது, நித்தியம் என்றால் என்றென்றைக்கும் இருப்பது, புயங்கள் என்றால் கரங்கள். ஆண்டவருடைய கரங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது. அது இன்றைக்கு மாத்திரமல்ல, நித்திய காலமாக நமக்கு உதவியாக இருக்கும். இந்த உலகத்திலே மனிதர்களின் கரம் நமக்கு ஒரு சில நேரங்களில் உதவியாக இருக்கும். அது கொஞ்ச காலம்தான் நிலைத்திருக்கும். ஆனால் நம் ஆண்டவருடைய கரம் நித்திய கரம். இந்த உலகத்திலும் நமக்கு உதவி செய்யும். பரலோக ராஜ்ய பரியந்தம் நமக்காய் நிற்கும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆதாரம் என்றால் அடிப்படை, அதுதான் சோர்ஸ். அதன் மேல் தான் நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம். கர்த்தருடைய கரம் தான் நம்மை தாங்குகிறது. அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவஜனமே, ஆண்டவருடைய கரம் பரலோக ராஜ்யம் வரை நம்மை நடத்தும். இரண்டாவதாக, அதுதான் நமக்கு ஆதாரம். நம்முடைய திறமையிலே நாம் நிற்கவில்லை, கர்த்தருடைய கரம் தான் நம்மை நடத்தி வருகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் தான் நம்மை நடத்தி வருகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் தாமே தம்முடைய கரத்தினால் உங்களை மூடி மறைத்து பாதுகாப்பாராக. ஆமேன்.